இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சுங்கம் மீன்ல அட்டகாசமா ஒரு 65 பண்ண போறோம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் பார்த்துக்கலாம் மக்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம், கரம் மசாலா இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கு, உப்பு இருக்கு, சீரகத்தூள் இருக்கு, இது இல்லாமல் முட்டை, எலுமிச்சம்பழம் இருக்கு, கார்ன்ஃப்ளவர் இருக்கு, தனி மிளகாத்தூள் இருக்கு, மிளகுத்தூள் இருக்கு, செக்கில் ஆடின கடலை எண்ணெய் இருக்கு. இதை போட்டு அட்டகாசமாக 65 சிக்கன் பண்ணுறதுக்கு போகிறோம். அதே ஸ்டைல் தான், அது கொஞ்சம் பக்குவம் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி மாறும், அவ்வளோதானே தவிர டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். சொல்லிட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்க. எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கிறோம். இப்போ மசாலா போட்டு கலந்துக்கலாம் மக்கள். முதல்ல முட்டையை ஊற்றுறோம். முட்டை போட்டிருக்கோம். அடுத்த லெமன் விதையை எடுத்துருங்க. விதை ஒன்றும் பண்ணாது, லேசாக கசக்கும், அவ்வளோதான். முட்டை போட்டிருக்கோம், அடுத்தது லெமன் போட்டிருக்கோம், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா நிறைய போடணும், கொஞ்சமா அந்த வாசனைக்காக போட்டுங்க. ஒரு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா வேணா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைன்னா. கொஞ்சமா மஞ்சள் பொடி, சீரகத்தூள், கார்ன்ஃப்ளவர் இருக்கு, தனி மிளகாத்தூள் இருக்கு, மிளகுத்தூள் இருக்கு, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு. வானல் நல்லா காஞ்சி போச்சு, எண்ணெயை ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு, நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க மீன் எடுத்து போட்டுடலாம் மக்கள். இந்த டூனா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர்லாம் வந்து மீன் சம்பல் பண்ணுவாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்கள்.